தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மிஸ் அனைவருக்கும் குழந்தைகள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தமிழ்நாடு பேட்டை நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு காலை வணக்கத்தை முதற்கண் தெரிவிச்சுக்கிறோம். எப்படி வந்துட்டு இருக்கேன்? வெரி குட். அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளின்னு சொல்லிக்கிறோம். நீங்கள் நாங்கள் தீபாவளி இப்போ எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, திங்கட்கிழமை தீபாவளி வருது இல்லையா, அதில் 3 விஷயம் சார் சொன்னாங்கல்ல. உங்களுக்கு ஏகப்பட்ட பண்டிகைகள் வருஷம் ஃபுல்லாக வருது. அதில் நம்பர் 1 என்னதுன்னா தீபாவளி தான். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் ஸ்வீட்டு பிடிக்கும், என்னென்ன டிஷ்லாம் பிடிக்கும்னு சொல்லி அம்மா அப்பா நீங்கள் கேட்டதெல்லாம் செஞ்சு தருவாங்க. ஒன்று, அப்புறம் உங்களுக்கு வேண்டிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் வாங்கி தருவாங்க. அதை விடலாம் உங்களுக்கு எதில் ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க, அன்றைக்கி பட்டாசு வெடிக்கிறதுல ஆசையாக இருக்கும்ல எல்லாருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களும் எங்களை மாதிரி பெரியவங்களுக்கும் பார்க்க மகிழ்ச்சியாக தான் இருக்கும். அதனால தான் பெரிய ஃபங்க்ஷன்லாம் பட்டாசு வெடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதை நீங்களே போடும்போது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படி நீங்கள் வெடிக்கும்போது எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, டூ அண்ட் டோன்ட்ஸ் சார் சொன்னாங்கல்ல, அதை உங்களுக்கு சொல்லித்தருவது தான் எங்களுக்கு மகிழ்ச்சி. ஏன்னா உங்களை விட சின்ன குழந்தைங்க வெடி போட போகிறதில்ல, சரியா? அவங்க வெடிப்பட்டால் பயந்துருவாங்க. பெரிய பையங்க எங்களை மாதிரி அவரை மாதிரி பெரிய பையங்கள்லாம் ஸ்மார்ட் ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு சினிமா பார்க்க போயிடுவாங்க. அவங்களுக்கும் வெடி போடுறது ஆர்வம் கம்மியாயிரும். யாருன்னா நீங்கள், உங்கள் அண்ணன், அக்கா, அவங்க தான் வெடி போடுவீங்க. அப்படி போடும்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் அம்மா அப்பா தாத்தா பாட்டி மாமா யாராவது பெரியவங்க முன்னால் அவங்கள கண் பார்வையில் தான் நீங்கள் போடணும். உங்கள் இஷ்டத்துக்கு போடக்கூடாது, சரியா? எதுக்கு? நீ தவறுதலாக உனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அது வெடிச்சா உன் மேலே பட்டுருமில்ல. அதை இதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு யார் சூப்பர்வைசன் பண்ணுவா? அம்மா அப்பா அவங்க மேற்பார்வையில் தான் நீங்கள் போடணும், சரியா? எதுக்கு சொல்றது புரிஞ்சுக்கிட்டா? உங்கள் இஷ்டத்துக்கு போடக்கூடாது. சின்ன மத்தாப்பா இருந்தாலும் சரி தான். உங்கள் சின்ன குழந்தைங்க